ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாபினில் வந்து சரியாக இதில் நூல் சுத்த மாட்டுக்கு. அதை எப்படி நம்ம சரி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மிஷினில் எப்படின்னா இதில் இப்படி வச்சுட்டு பாருங்கள், இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு பெடல் பண்ணியாச்சுன்னா பாருங்கள், இது சுத்த போச்சுல இந்த பாபினும் சுற்றும். இப்போ பாருங்கள், பாபின் வந்து சுத்த மாட்டுக்கு. அதனால இது என்ன ப்ராப்ளம்ன்ட்டு இதை பார்த்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பாபின் வந்து சுத்த மாட்டுக்கு. இது வந்து இப்படி பண்ணிவிட்டு இது இப்படி பண்ணியாச்சுனால இது நல்ல ஒரு grip கிடச்சிக்கிடும். கடல் அடிக்கிச்சுன்னா நல்லாவே இது சுற்றணும் பாருங்கள். ஸோ இப்போ இது என்ன ப்ராப்ளம்ன்ட்டு இதை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா, இதை எடுத்துகிட்டு இந்த பாபினை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த பாருங்கள், இங்கே இந்த 3 ஸ்க்ரூ இருக்குது. இந்த 3 ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு கழட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி இந்த நட்டை நம்ம அந்த 3 கழட்டி எடுத்துட்டு இதை எப்படி எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இதில் வந்து இந்த சர்க்கிள் இருக்குது பாருங்கள், இதில் வந்து ஒரு வைசர் மாதிரி இருக்கும். அந்த வைசர் உடஞ்சிட்டாலோ இல்லைன்னா கலண்டு விழுந்தாலோ இது வந்து grip கிடைக்காது. அதனால பாபின் சுத்த மாட்டுக்கு. இப்போ பாருங்கள், உள்ளே வந்து இந்த வைசர் கலண்டு கிடக்குது பாருங்கள் உள்ளது கிடக்குது. ஸோ அது வந்து பிஞ்சு விட்டு கிடக்குது. ஸோ நம்ம எடுத்து பார்க்கலாம். இந்த பாருங்கள், இது எடுக்கச்சில்ல இது வந்து ரொம்ப சாஃப்டாக பாருங்க, 2-3 பீஸாக பிஞ்சு போச்சு. இது ஆக்சுவலி ஒரு இது தான் இப்படி பிஞ்சு இருந்துச்சு. நான் எடுக்கச்சில்ல இது 2-3 பீஸாக இந்த மாதிரி பிஞ்சிட்டு, இது வந்து இந்த வைசர் இதில் ஒரு 5 வருஷமாகவே இந்த மிஷின் வாங்கி ஒரு 5 வருஷம் ஆகுது. ஸோ சேஞ்ச் பண்ணவே இல்லை. இப்போ தான் இது இந்த மாதிரி டேமேஜ் ஆகிருக்கு. இது என்னென்னா ரொம்ப நாள் ஆகணுன்னு பாருங்க, இப்படி அமுக்குனால என்ன பாருங்க, அமுக்குனால இந்த மாதிரி பிஞ்சு போகுது. ஸோ இப்போ இது வந்து நம்ம இந்த வைசரை தான் இதுக்கு மாற்றணும் பாருங்கள். இது வந்து நான் ஒன்று புதுசு வாங்கியிருக்கேன் பாருங்கள். இதுதான் இந்த புது வைசர். இதோடைய ரேட் வந்து வெறும் 30 ரூபா தான். நம்ம வந்து இந்த மிஷினுக்குள்ள பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிற கடையில் வாங்கலாம். இப்போ இதை வந்து இதுக்குள்ளே இப்படி மாட்டணும். இதை வந்து இதில் மாட்டலாம். மாட்டுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. பாருங்க, இது மாதிரி கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம உள்ளே வச்சு திருப்பி மாட்டிடலாம். கரெக்டாக இந்த மாதிரி இந்த பாருங்கள், இங்கே வந்து ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து கரெக்டாக அந்த gripல இருக்கணும். நம்ம 3 இதையும் மாட்டிடலாம். பாருங்க, இதை கரெக்டாக அப்படி இது இப்படி உள்ளே பண்ணிவிட்டு, இது வந்து ரொம்ப டைட்டாலாம் மாட்டணும்னு இல்லை, ஓரளவு இது நீங்கள் கரெக்டாக இந்த gripல மாட்டலைன்னா இது அங்கங்கேயும் மூவ் ஆகச்சுல கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக அந்த கர்வ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி இதில் வச்சு கரெக்டாக அது மாதிரி மாட்டிடணும். மாட்டியாச்சு. இப்போ நம்ம பாபினில் நூல் சுற்றி பார்க்கலாம். இல்லை நூல் சுற்றதுக்கு இதுக்குள்ளே இப்படி வச்சு இதை பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 திருப்பி இப்படி ரோல் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை இப்படி வச்சுட்டு இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இது வந்து நல்ல ஒரு grip இருக்கும். இப்படி வச்சு விடலாம் பாருங்கள். ஏன்னா இது இப்படி சுத்த பட்சம் நம்மளுக்கு இப்போ நம்ம இதை பார்க்கலாம்.
பாருங்க நம்ம இந்த வைசர் மாற்றினோடனே இப்போ இந்த பாபின் பாருங்கள் எவ்வளோ அழகாக சுற்றிட்டு நூல் சுற்றுது. பாருங்கள் இப்போ சூப்பராக பாபினில் நூல் சுற்றுது. ஸோ இவ்வளவு தான் இதோடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு. ஸோ உள்ள இந்த மாதிரி இது நான் வந்து இந்த மிஷின் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆயிட்டு அந்த வைசர் வந்து நான் மாற்றலை. அது வந்து இப்போ தான் பழசாகி இந்த மாதிரி இதாகிருக்கு. ஸோ அந்த வைசருடைய ரேட்டு கூட ரொம்ப ஒன்றும் அதிகம் கிடையாது, ஒரு 30 ரூபா தான். இதை வாங்கி நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்களே வீட்டில் உங்கள் ப்ராப்ளம் இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். ஹோப்ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து இதில் வந்து மிஷினில் வந்து கீழே ஆயில் இருக்கும், இந்த ஆயில் டேங்க்கில். ஸோ ஆயில் டேங்க்கில் நம்ம ஆயிலை எப்படி சேஞ்ச் பண்ணணும், ஃபுல்லாக டேங்க்கை க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் எப்படி சேஞ்ச் பண்ணணும், அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அவர் ஸ்வீட் சேனலில் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டிஸோடைய பெரியவங்களுக்குள்ள நெக் டிசைன்ஸ், ஃப்ராக் டிசைன்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.